அனைவருக்கும் இனிய சங்கடகர சதுர்த்தியோட கூடிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பூஜை விழாக்கு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சக்கோண கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சு கலர் கோலம் போட்டிருந்தேன் வாசல்ல. அதுக்கப்புறம் துளசி அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா தாமரை பூ கோலம் போட்டு விளக்கேத்துறதுக்கு துளசி அம்மாவையும் ரெடி பண்ணியாச்சு. என்கிட்ட இருக்க துளசி அம்மா நல்லா வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரே ஒரு துளசி செடி தான் வச்சேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா விதையெல்லாம் இன்னொரு தொட்டியில விழுந்து அதுல இருந்து முளைச்சி 2 செடியும் பாத்தீங்கன்னா ஒன்னா பிணைஞ்சு இருக்க மாதிரி இப்ப வந்துட்டு இருக்கு. அது பார்க்கும் போதே எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிற மாதிரி தோணும். நம்ம வீடு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும். இன்னைக்கு கணபதிக்கும் கந்தனுக்கும் 2 பூ பூத்து இருந்துச்சு. நந்தியா வட்டம் அந்த பூ அதுவும் நான் பறிச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு பூச்சொரிதல் 2ஆம் நாள்ல நான் கலசம் வச்சிருந்தேன் இல்லையா, அந்த தீர்த்தத்தை இன்னைக்கு வீடு முழுக்க தெளிச்சு விட்டேன். அதனாலதான் ஒரு 3 நாள் அது பூஜை ரூம்லயே இருந்துச்சு. ரொம்ப அதுல வாசமா இருந்துச்சு. பச்சை கற்பூரம் வேப்பிலையோட அவங்க வேப்பிலைக்காரியை நினைச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா வீடு முழுக்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் பாத்தீங்கன்னா நம்மளோட திருஷ்டி எல்லாம் போகணும், நம்ம வீட்டுல இருக்க எதிர்மறை ஆற்றல்லாம் வெளியே போய் நேர்மறையான ஆற்றல்கள் உள்ள வரணும் அப்படிங்கறத நான் நினைச்சுக்கிட்டே ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிக்கிட்டே பாத்தீங்கன்னா நல்லபடியா நான் வீடு முழுக்க அந்த தீர்த்தத்தை தெளிச்சேன். அதுக்கப்புறம் உருளி ரொம்ப சிம்பிளா வைக்கணும் அப்படின்னா 2 பூ மட்டும் போதும். ஒரு பூவை உதுத்து விட்டு இன்னொரு பூவை நடுவில் வச்சாலே போதும். உருளி நமக்கு அழகா ரெடி ஆயிரும். ரொம்ப கிராண்டா பண்ணணும், இதுக்காக பூ இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே நம்ம மனசுதாங்க காரணம். நம்ம எளிமையா பண்ணாலுமே சாமி ஏத்துக்குவாங்க. இந்த பூக்கள்லாம் 20 ரூபா தான் நமக்கு ஒரு பாக்கெட்டு. அதை வாங்கிதான் நம்ம எல்லா நிலைவாசல்ல இருந்து பூஜை ரூம்ல இருக்க அத்தனை சுவாமிக்குமே நம்ம வைக்கலாம். எனக்கு இந்த பாக்கெட்டே பாத்தீங்கன்னா 2 பாக்கெட் வாங்கினா 40 ரூபாய்க்கு வாங்கினா இதுவே கொஞ்சம் மீதி இருக்கும். அடுத்த நாள் பூஜைக்கு நான் இதை வச்சுக்குவேன். அதை ஃப்ரிட்ஜில் நம்ம அழகா ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு நீட்டா அது இருக்கும், அப்படியே இருக்கும் வாடாம. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி கந்தனுக்கும் கணேசனுக்கும் பாத்தீங்கன்னா உரிய நாள் அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 பேருமே மனையில உட்கார வச்சு அண்ணன் தம்பி 2 பேத்துக்கும் ஒரே மாதிரியான அலங்காரங்கள் பண்ணிட்டு தீபங்கள் மட்டும் 2 பேருக்கும் உரிய வெவ்வேறு தீபங்கள் ஏத்தினேன். அந்த தீபத்தோடைய பயன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் நான் ஏத்தினேன். இதை நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். தினமும் 7 நாளைக்கு அந்த அந்த கரெக்டான நேரத்துல ஏத்துங்க கணபதிக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சதுர்த்தி அன்னைக்கு இந்த தீபத்தை ஏத்தணும்னு சொல்லி நான் வேண்டிட்டு ஒரு வேண்டுதல் வச்சு நான் ஏத்திருக்கேன். மற்றபடி இது தினமும் ஏத்தணும்னு நான் ஏத்தல. உங்களுக்கு வேணும்னா நீங்க 7 நாளுமே ஏத்துனீங்கன்னா, ரொம்ப சிக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 7 நாளுமே நீங்க இந்த தீபத்தை ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி நான் வெற்றிலை தீபத்தை பத்தியும் சொல்லியிருந்தேன் போன வாரமே. தினமுமே ஏத்தணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாது, எல்லாரும் ஏத்தணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்க முருகனுக்கு நன்றி மட்டும் தான் சொல்றீங்க, உங்ககிட்ட முருகன்கிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி எல்லா மனுஷனாலும் இருக்க முடியாது. நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் நம்ம மனுஷ பிறப்பை எடுத்திருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா அதை நிறைவேறணும் அப்படிங்கிற சின்ன சின்ன ஆசைகள் நியாயமான கோரிக்கைகளை இறைவன்கிட்ட வைக்கும் போது கண்டிப்பா இறைவன் நமக்கு நல்லது பண்ணுவாரு. எனக்கும் பாத்தீங்கன்னா நானும் ஒரு அற்ப மனுஷி தான். அதனால எனக்கும் ஒரு சின்ன ஆசைகள்லாம் இருக்கும். அதை நான் முருகன்கிட்ட வேண்டறதுக்காக 9 வாரம் வெற்றிலை தீபம் ஏத்தலான்னு ஏத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த எருக்கம் செடியில இருக்க இலைய பறிச்சு நான் தீபம் நிலைவாசலுக்கும் விநாயகருக்கும் ஏத்தினேன். இதனால நான் எதுவும் இதனால பண்ணா கோடீஸ்வரன் ஆகலாம், விநாயகரோட அருள் முழுசா கிடைக்கும், இது ஒரு தீபம் போதும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. எப்பவுமே ஒரு அரச மரத்தடி பிள்ளையார்னா அரச இலை பாத்தீங்கன்னா விநாயகர் மாதிரியே உருவம் கொண்டிருக்கும். அதே மாதிரி வெள்ளருக்கு அந்த மாதிரி எடுக்கும் பூ அதெல்லாம் விநாயகருக்கு உகந்தது. அதனால பாத்தீங்கன்னா சரி வெற்றிலை தீபம் முருகனுக்கு ஏத்துறோம். இன்னைக்கு நம்ம எருக்க இலையில விநாயகருக்கு பிடிச்ச அந்த எருக்கம் இலையில நம்ம தீபம் ஏத்தலாம்னு தான் ஏத்துறேனே தவிர விநாயகருக்கு பிடிச்சதுனால ஏத்துறேன். இதனால பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பரிகாரமோ எதுவுமே கிடையாது. அதனால இதை போட்டு குழப்பிக்க வேணாம். இதனால இந்த தீபம் ஏத்தனா நமக்கு ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆகிடலாம், பணம் கொட்டுன்னு கொட்டும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்மளுடைய கர்மாக்களுக்கும் நம்மளுடைய நியாயமான விஷயங்களுக்கும் நம்மளுடைய கிரக நேரத்தை பொறுத்தும் நமக்கு எல்லாமே தானாவே நடக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா விதின்னு சொல்றது. ஸோ பாத்தீங்கன்னா அந்த விதி மேல எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, விதியை மதியால வெல்லலாமான்னு கேட்டா அதெல்லாம் சொல்லலாம். ஆனா விதியை மதியால ரொம்ப வெல்லவும் முடியாது. நம்மளால முடியாத ஒரு விஷயத்த நடக்குது அப்படின்னா அதுதான் விதி. எல்லாமே நம்மளால முடியும் நம்ம அகம்பாவத்தால சொல்ல முடியாது. இறைவனால கூட எல்லாத்தையும் எல்லா நேரங்களையும் ஒரே மாதிரி எல்லா மனுஷங்களையும் வச்சிருக்க முடியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் அந்த அதான் சொல்ல வரேன் ஆன்மீகத்துல எனக்கு அதான் புரிஞ்சிச்சு. அதனால இந்த எருக்கம் இலையை ஏத்துறதுனால இதனால ஒரு பெரிய பரிகாரம் இல்லைலாம் நான் சொல்லல.
ஆனா இந்த வீடியோல ஒரு பரிகார விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், அதையும் வந்து நீங்க பாருங்க. குலதெய்வ விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் இந்த வெட்டி வேர் பத்தி நான் சொல்லியிருக்கேன். இது ஆக்சுவலா வெட்டி வேர் கிடையாது, வெற்றி வேர் தான். இதுல மஞ்சள் நிற திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு வெற்றியை தரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து வெற்றிலை தீபம் ஏத்துறமோ முருகனுக்கு, அதே மாதிரி விநாயகருக்கும் வந்து வெற்றியை தரணும் அப்படிங்கறதுனால, விநாயக பெருமான் நமக்கு வெற்றியை தரணும் அப்படிங்கறதுனால நான் வந்து வெற்றி வேர் அந்த தீபத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஏத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் தாமரை பூ வந்து பாத்தீங்கன்னா 2 இறைவனுக்கும் சேர்த்து நடுவுல காமாட்சி தீபத்துக்கு நான் வந்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து கணபதிக்கும் கணேசனுக்கும் பொதுவா வந்து இந்த தாமரை மலரை வச்சுட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண் திருஷ்டிக்காக, அதாவது விநாயகர் பெருமானையும் முருகனையும் இன்னைக்கு ஒன்னா வந்து நம்ம வந்து பூஜை பண்றோம், திருஷ்டி படக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து உப்பு அகல் விளக்குல வந்து உப்பு வச்சு மஞ்சள் குங்குமம் தடவி நிலைவாசல்ல இருக்கிற கற்பக விநாயகருக்கு வந்து இந்த திருஷ்டியும் படக்கூடாது, நம்ம வீட்டுக்கும் திருஷ்டி வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து நிலைவாசல் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய 30 தேவர்களும் வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல வந்து வந்துட்டாங்க. பசுமாடா வந்து கண்ணுக்குட்டியோட வந்தாங்க. வந்து கொய்யாப்பழம் வந்து இருந்துச்சு நிறைய, அதெல்லாம் வந்து கட் பண்ணி அவங்களுக்கு வந்து முறத்துல வச்சுட்டு, வாழைப்பழம்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து வச்சுட்டேன். விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க. முதல்ல அவங்களையும் நான் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போய் விளக்கு வந்து ஏத்தினேன். துளசி மாடத்துக்கு வந்து விளக்கு ஏத்தினேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசல் தீபம் இதெல்லாம் ஏத்தினேன். நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, அந்த குட்டி சங்குல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெள்ளைக்கட்டி சின்னதா வச்சிருப்பேன். அந்த வெள்ளைக்கட்டி எதுக்காக அப்படின்னா, இந்த சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சங்கடங்கள்லாம் நீங்கி, அந்த சங்கடங்கள் நீங்கி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப தித்திப்பா இருக்கணும். ஏதாவது வந்து ஒரு விசேஷம் ஏதோ சந்தோஷம்னா ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சதுர்த்தி அன்னைக்கு நம்மளோட சங்கடங்கள்லாம் தீரணும் அப்படின்னு நீங்க நினைச்சு, நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப இனிப்பா இருக்கணும், ரொம்ப வந்து திகட்ட நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்க அப்படின்னா, விநாயகருக்கு இந்த ஒரு துண்டு வெள்ளத்தை வந்து நீங்க ஒரு தட்டுல வச்சு அந்த விநாயகருக்கு ஏத்துற விளக்கு பக்கத்திலேயே நீங்க வச்சாலே போதும். இதுல வந்து அந்த அச்சு வெள்ளத்துல வந்து விளக்கு போடுறது அதெல்லாம் நீங்க பண்ண வேணாம். அந்த வெள்ளத்தை வந்து நீங்க பக்கத்துல ஒரு துண்டு வந்து வச்சுட்டு நீங்க விநாயகர்கிட்ட வேண்டிக்கோங்க, இந்த வெள்ளம் போல எங்க குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷமா இருக்கணும், நல்லபடியா வந்து எங்க வாழ்க்கை வந்து இனிப்போட இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த சங்கடகர சதுர்த்தியில வந்து வேண்டிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இந்த வெள்ளத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க பக்கத்துல உங்க வீட்டை சுத்தி எங்க எறும்பு இருக்கோ அங்க போய் நீங்க விட்டுட்டீங்கன்னா, அந்த எறும்பு வந்து இந்த வெள்ளத்தை சாப்பிட சாப்பிட அந்த எறும்புகள் உங்களை வாழ்த்தும். அதுவும் இல்லாம இந்த வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆளுங்களாலே வெயில் வந்து தாங்க முடியல. அந்த குட்டி குட்டி ஜீவராசிகள் பூமியில எப்படி வந்து வெயில்ல வந்து ரொம்ப வந்து சோர்ந்து போயிருக்கும், அதுங்க வந்து எறும்பு வந்து உணவை வந்து தேடி வரும். எறும்புக்கு தெரியும் நம்ம மிதிப்படுவோம், நம்ம வந்து இதை வந்து சேர்க்கிறோம், ஒரு ஒற்றுமையா எடுத்துட்டு போவோம். அந்த உணவை ஒண்ணு மாத்தி மாத்தி வந்து பகிர்ந்து எடுத்துட்டு போய் அதோட கூட்டுல வந்து சேர்த்து வச்சுக்கும். மழை காலங்கள்ல அதை வந்து பயன்படுத்தும். சேமிப்பை பத்தி எறும்பு கிட்ட வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்பதை பத்தியும் எறும்பு கிட்ட இருந்து கத்துக்கலாம். அதாவது இந்த கொரோனா டைம்ல நம்மளாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இதெல்லாம் வரும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அப்ப ஓரளவு சேர்த்து வச்சவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நிலைமையில தான் இருந்தாங்க. அதுல நிறைய பேர் நல்ல நிலைமைக்கு வந்தவங்களும் இருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த எறும்பு கிட்ட இருந்து நம்ம வந்து ஓரறிவு ஜீவன்ட்டு நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட அந்த எறும்புக்கு நீங்க வந்து அந்த வெள்ளத்தை வந்து வச்சுட்டீங்க, ஒரு துண்டு வெள்ளத்தை நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த எறும்பு சாப்பிட சாப்பிட உங்களை வந்து கோடி வாழ்த்துமா. இந்த உணவு வந்து யார் கொடுத்தாங்களோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த எறும்பு வந்து வாழ்த்துமா. அதனாலதான் வந்து இந்த வெள்ளத்தை வந்து நான் வந்து இன்னைக்கு வச்சிருந்தேன். இப்போ விநாயகருக்கு ஏத்தின தீபத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா முருகருக்கு வெற்றிலை தீபத்தோட சேர்த்து ஒரு பொருள் வந்து சேர்த்துதான் இன்னைக்கு வந்து தீபம் வந்து ஏத்தினேன். பொதுவா வந்து வெற்றிலை தீபத்துல வெற்றிலையோட காம்பை போட்டு நம்ம வந்து தீபம் வந்து ஏற்றுவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதுல ஒரு பொருள், அதாவது சுப்பிரமணியனுக்கு பிடித்தமான ஒரு பொருள், ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த சுக்கு வந்து நேற்று வாங்கிட்டு வந்து முருகருக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபத்தை வந்து சுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு, அதே மாதிரி அந்த முருகனுடைய பாதத்துல ஒரு பிஞ்சு சுக்கு வந்து நான் வந்து வச்சிருக்கேன். அதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய மணி பாக்ஸ்ல வந்து வச்சுக்க போறேன், சேவிங்ஸ் பாக்ஸ்ல வந்து வச்சுக்க போறேன். அதுவும் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால செவ்வாய் வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வருவாய் நமக்கு வந்து வருமானம் நல்லபடியா வரணும். ஏன்னா பொருளாதாரம் நல்லா இருந்தாலே வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வராது. அதுக்கப்புறமும் பொருளாதாரம் இருந்தும் பிரச்சனை வருது அப்படின்னா அது நம்மளுடைய மனசு வந்து சஞ்சலமா இருக்கு, மனசு வந்து கோளாறா இருக்குன்னு அர்த்தம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல பணம் வந்து இல்லாததான் வந்து பிரச்சனையாவே இருக்கும். அது வந்து நல்லபடியா நமக்கு வருமானம் வந்துகிட்டு இருந்தாலே பாதி பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிரும். அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பணத்தை சேமிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலதான் வந்து இன்னைக்கு சுப்பிரமணியருக்கு அந்த சுக்கு வந்து வச்சு நான் வந்து வழிபாடு வந்து செஞ்சிருக்கேன். விநாயகருக்கு வெற்றிவேர் தீபமும்
முருகனுக்கு வெற்றிலை தீபமும் வந்து வச்சு இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வேண்டுதல் இருக்கு. அதை வந்து நிறைவேறினதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். நல்லபடியா வந்து நிறைவேறிச்சு, எனக்கு வெற்றியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நான் வந்து எதை வெற்றி நினைக்கிறேனோ அது கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து வெற்றியோட எண்ணங்களும் அந்த நிலைப்பாடும் வந்து வேற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் வந்து நினைச்சிருக்கேன், அதுக்கு வந்து நான் வந்து தகுதியானவள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது கிடைச்சிச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூக்களால வந்து 108 அர்ச்சனை வந்து விநாயக பெருமானுக்கும் முருகருக்கும் வந்து செஞ்சு அர்ச்சனையும் பண்ணேன். இன்னைக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணல, நீர்னால வந்து இறைவனை வந்து நல்லபடியா வந்து குளிராட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தூப தீப ஆராதனை தான் காமிச்சேன். அபிஷேகங்கள் எதுவும் பண்ணல. சஷ்டி அன்னைக்கு முருகருக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யும் பொழுதும் விநாயக பெருமானுக்கு எப்பவுமே அபிஷேகம் நம்ம வீட்டில் நடக்கும். நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விளக்கு வந்து சீக்கிரமா நம்ம ஏத்தணும் அப்படிங்கறதுனால நான் வந்து எந்த ஒரு அபிஷேகமும் பண்ணல. நீரால மட்டும் குளிர்விச்சேன் நான் இறைவனை. நல்லபடியா வந்து தூப தீப ஆராதனைலாம் காமிச்சேன். நீங்களும் வந்து நல்லபடியா வேண்டிக்கோங்க. நீங்க உங்க வாழ்க்கையில தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி மனசை வந்து கொஞ்சம் அமைதியா இருந்து கொஞ்சம் கேப் விடுங்க. மனசை வந்து ரிலாக்ஸா வந்து ஏதாவது ஒரு மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை செய்யுங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் அந்த விஷயம் தானாவே நமக்கு தேடி வரும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையும் நம்மளை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பிரபஞ்சத்துக்கு தொடர்ந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தாலே அந்த பிரபஞ்சமே நமக்கு வந்து தானா ஏதாவது செய்யும். அந்த பிரபஞ்சம் தான் இறைவன் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல நமக்கு எல்லாமே வந்து நல்லபடியாவே நடக்கும். விபூதி வந்து இட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய பூஜையை முடிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.